Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வெச்சிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துடலாம். பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் போல் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் சீரகத்தூள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த மாதிரியே அந்த அவுட்டர் லேயருக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு 1 கப் போல் மைதா மாவு எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை ஆட் பண்ணிடலாம். ரவை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் தடவி வச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் போல் எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இது மேலேயே கொஞ்சம் போல் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊறட்டும். ஊற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு உருளைக்கிழங்க ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா நம்ம தம்ப்லைனில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஷேப்பே இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இதே ஷேப்பில் எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம்.
உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன். இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 போர்ஷன்ஸாக செப்பரேட் பண்ணிடலாம். நம்ம மீதி இருக்கிற போர்ஷனை செகண்ட் பேட்சுக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் போல் மைதா மாவை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரொம்ப தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷீட்ஸ் மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு சமோசாக்கு எப்படி நம்ம ஷீட்ஸ் மாதிரி ரொம்ப தின்னாக லேயர்ஸை தான் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஷீட்ஸ் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப தின் ஷீட்ஸாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரோல் பண்ணி வச்சதை இங்கே வச்சு கட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தான் மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த எண்டுக்கு வந்துட்டு நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவை ஒட்ட வச்சிடலாம். இது எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். அதனால தான் நம்ம மைதா மாவை ஒட்ட வைக்கிறது. இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ரோல் பண்ணதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு ஒட்ட வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மைதா மாவு கரைச்சி வச்ச மாதிரி பேஸ்ட்டை வந்துட்டு ஒட்டிடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். பாருங்க, நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சூடான எண்ணெய் கூட போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா திருப்பி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இது கருகிடும். ஸோ இது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெயை இந்த மாதிரி திணிச்சிக்கிட்டே இருங்க. அது மேலே அது வந்துட்டு நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சு செகண்ட் பேட்சுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், செகண்ட் பேட்ச் கூட நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போது இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ரெசிபிஸ் எல்லாம் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல பிறகு தான் நான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் வீடியோவாக அப்லோட் பண்ணி போடுறேன். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம செகண்ட் பேட்சும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.